132வது சம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூபோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த இடத்துல எக்ஸை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க, ஒன் பை எக்ஸை வந்து பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப், ஏ கியூப் பிளஸ் பி கியூபோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா என்னங்க, ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னா ஏ பிளஸ் பி whole cube minus 3ab into a plus b, a plus b whole cube minus 3ab into a plus b அப்படிங்க கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a cube plus b cube. இந்த இடத்துல a x b க்கு பதில் a க்கு பதில் x b க்கு பதில் 1 by x தானே, x plus 1 by x whole cube minus 3 into a க்கு பதில் x b க்கு பதில் 1 by x x plus 1 by x, x plus 1 by x. அப்ப x plus 1 by x whole cube னா 2 cube minus 3 into 2, 3 into 2, x plus 1 by x பதில் இந்த இடத்துல x x cancel ஆயிடும், x plus 1 by x பதில் 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்ப 8 minus 6, 8 minus 6 வேல்யூ வந்து என்னங்க 2. இப்போ ஆன்சர் வந்து B. புரியுதுங்களா? அடுத்து 133 இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ், எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2√2, எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ போன கொஸ்டின் மாதிரியே தான், எக்ஸோட வேல்யூ ஏன்னு எடுத்துக்கிறீங்க, ஒன் பை எக்ஸோட வேல்யூ பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா தெரியாதவங்களுக்கு தான் சரி, ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab போடுவோமா. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் 4ab. இப்போ பிளஸ் 2ab மைனஸ் 4abங்கிறப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலா வருதுங்களா. அப்ப ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4abன்னு நம்ம எழுதலாம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒன் பை எக்ஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ், எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னா 2√2 ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வருங்களா, எக்ஸ் ஒன் பை எக்ஸுக்கு கேன்சல் ஆனிச்சுன்னா 2√2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4, √2 ஸ்கொயர் பண்ணா 2, 4 இன்ட்டு 2 மைனஸ் 4. அப்போ 8 மைனஸ் 4 4, x minus 1 by x, x minus 1 by x ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் 4. இதை பார்த்தோன்னே 4 வந்தோடனே 4 ஆப்ஷன் போட்டுறக்கூடாது, நமக்கு வந்து நாங்கள் x minus 1 by x தான் கேட்டிருக்காங்க. அப்போ √4 வந்து 2. புரியுதுங்களா? சி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் 134 என்னங்க, எக்ஸ் பிளஸ் எக்ஸோட வேல்யூ 3 பிளஸ் 2√2, 3 plus 2√2 ரூட் எக்ஸ் மைனஸ் 1 by ரூட் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரூட் எக்ஸை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், 1 by ரூட் எக்ஸை பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு வருங்களா, மைனஸ் 2ab. அப்ப ஏக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா ரூட் எக்ஸ் ஸ்கொயர் 1 by ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ரூட் எக்ஸ் இன்ட்டு 1 by ரூட் எக்ஸ், 1 by ரூட் எக்ஸ். அப்ப ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 1 by எக்ஸ் மைனஸ் எக்ஸ், ரூட் எக்ஸ் கேன்சல் ஆனிச்சுன்னா மைனஸ் 2. அப்ப எக்ஸ் பிளஸ் 1 by எக்ஸ் மைனஸ் 2 தான் ரூட் எக்ஸ் மைனஸ் 1 by ரூட் எக்ஸோட வேல்யூ. அப்ப இது என்ன, அடுத்தது நம்ம என்ன பண்ணா எக்ஸோட வேல்யூ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 plus 2√2 கொடுத்துருக்காங்களா. அப்போ 1 by ரூட் எக்ஸ்ங்கிறப்போ 1 divided by 3 plus 2√2. நல்லா வந்துருச்சுங்க. டினாமினேட்ல பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரூட் வந்துச்சுனாவே அதோட காஞ்சிகேட்டால இணைக்காரணியால மேலங்கிலையும் மல்டிப்ளை பண்ணும். நல்லா வந்துருச்சுங்க. இணைக்காரணியா பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ், இங்க பிளஸ் இருக்கனால மேலங்கிலையும் மைனஸால மல்டிப்ளை பண்றீங்க. அப்போ 1 இன்ட்டு 3 minus 2√2 தான் 2√2. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்.
அப்போ 3 மைனஸ் 2 ரூட் 2, 3a ஸ்கொயர் பண்ணா 9, 2 ரூட் 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்னங்க 8ங்களா? அப்போ 9 மைனஸ் 8 1 தான் வரும். 3 மைனஸ் 2 ரூட் 2 டிவைட் பை 1, 3 மைனஸ் 2 ரூட் 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னங்க 3 பிளஸ் 2 ரூட் 2, 1 பை எக்ஸோட வேல்யூ 3 மைனஸ் 2 ரூட் 2 மைனஸ் 2. இப்போ பிளஸ் 2 ரூட் 2க்கு மைனஸ் 2 ரூட் 2 கேன்சல் ஆனிச்சுன்னா 6 மைனஸ் 2, இப்போ 4. இது வந்து ரூட் எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான். அப்போ ரூட் எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 4னா ரூட் எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 135. இந்த மாடல் கொஸ்டின் வருதுனாவே நம்பரை வச்சு அப்படியே சால்வ் பண்ணாதீங்க. இப்போ இங்க கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 98 ஹோல் கியூப், 9.8 ஹோல் கியூப் மைனஸ் 6.8 ஹோல் கியூப், 9.8 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 9.8 இன்ட்டு 6.8 பிளஸ் 6.8 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல அப்படியே நம்பரை வந்து வேரியபிளா கன்வெர்ட் பண்ணீங்க. 9.8 வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், 6.8 பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னங்க ஏ கியூப் மைனஸ் பி கியூப், கீழே ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு வருதுங்களா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா நம்ம என்னங்க ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயருங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், ரெண்டு கேன்சல் ஆயிடுங்களா? மீதி இருக்கிறது ஏ மைனஸ் பி. அப்போ ஏவோட வேல்யூ 9.8, பியோட வேல்யூ 6.8, ரெண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா 3 ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 136 என்ன கொடுத்துருக்காங்க ஏ பை பி ஈக்குவல் டு 5/3 அப்படின்னா ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 3. இப்போ நமக்கு கேட்ட கொஸ்டின் என்னங்க ஏ பிளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பியோட வேல்யூ. அப்போ ஏக்கு பதில் 5ம் பிக்கு பதில் மைனஸ் 3 மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 8/2 ஒரு ஆன்சர். புரியுதுங்களா? ஏ பை பினா 5/3 கொடுத்துருக்காங்க. அப்ப ஏனா 5, பினா 3, அதை கொண்டு வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஏ பிளஸ் பி 5 பிளஸ் 3, ஏ மைனஸ் பி 5 மைனஸ் 3, 8/2 4 வருதுங்களா? அடுத்த கொஸ்டின் ஏ பை பி ஈக்குவல் டு 3/4. அப்ப இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு 4 நம்ம எடுக்க கூடாது. ஏன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க 8a 5b ஈக்குவல் டு 22. ஏன்னா நீங்க இந்த இடத்துல ஏக்கு பதில் 3யும் பிக்கு பதில் 4 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 22 வராது. போன கொஸ்டின்ல வெறும் ஏ பை பி ஈக்குவல் டு 5/3 கொடுத்தனால ஏக்கு 5 பிக்கு 3 நம்ம எடுத்துட்டோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு ஏ பை பி ஈக்குவல் டு 3/4 கொடுத்துருக்காங்க. அப்ப 8a பிளஸ் 5b ஈக்குவல் டு 22 ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கனால நீங்க ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, பிக்கு வந்து 4ன்னு எடுக்க முடியாது. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஏவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ தேவைப்படுறதுனால இந்த இடத்துல ஏக்கு பதில் பிக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி. அப்ப பி இந்த பக்கம் போனா மேல போகுங்களா? பி இந்த ஏ பை பி ஈக்குவல் டு 3/4. அப்ப 4 இந்த பக்கம் வந்தா மேல வந்துடும். ஏவோட வேல்யூ தேவைப்படுறதுனால பியோட வேல்யூ எடுத்துக்கிறதுனால 4 இந்த பக்கம் வந்தா மேல வந்துடும், 3 இந்த பக்கம் வந்தா கீழே வந்துடும். அப்ப பி ஈக்குவல் டு 4a/3. பி ஈக்குவல் டு 4a/3. இதை கொண்டு வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் 2 மாதிரி எடுத்துங்க. இதை வந்து 3 கொண்டு வந்து 2ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3 in 2 8a, பிக்கு பதில் 4a/3 ஈக்குவல் டு 22. இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா டினாமினேட்ல 3 இருக்கிறப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 into 8a plus 20a divided by 3 equal to 22ங்களா? அப்ப 24a plus 20a divided by 3 equal to 22. அப்ப 44a by 3 equal to 22. அப்ப a equal to 22 into 3 divided by 44. சால்வ் பண்ணீங்கன்னா a equal to 3/2. இப்ப ஏவோட வேல்யூ 3/2. புரியுதுங்களா? அதனாலதான் அடுத்தடுத்த கொஸ்டினா வச்சிருக்கிறது. போன கொஸ்டின் அப்படியே ஏக்கு 5, பிக்கு வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த கொஸ்டின்ல ஏக்கு 3, பிக்கு 4ன்னு எடுக்க முடியாது. ஏன்னா இன்னொரு கண்டிஷன் வந்து 8a plus 5b equal to 22ன்னு கொடுத்துருக்கனால நம்ம
ஸ்ட்ரைட்டா எடுக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஏவோட வேல்யூ வந்து 3/2. புரியுதுங்களா? ஏவோட வேல்யூ வந்து 3/2. அடுத்த கொஸ்டின் என்னங்க, ஒரு எண்ணின் இருமடங்குடன் 9ஐ கூட்டி வரும் விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால் வரும் விடை 75 எனில் அந்த எண் யாது? ஒரு எண்ணின் இருமடங்குடன் 9ஐ கூட்டி வரும் விடை 9 மடங்காக மும்மடங்காக மாற்றப்பட்டால் வரும் விடை 75 எனில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க வந்து எண் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்பர் என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப இருமடங்குனா 2xங்களா? இருமடங்குனா 2x. அப்ப அதனுடன் 9ஐ கூட்டினால் 9ஐ கூட்டும் பொழுது 2x + 9. மும்மடங்குனா அப்ப 3 × 2x + 9. மும்மடங்கு 3 × 2x + 9. அப்ப 3 × 2x + 9ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3 × 2x + 9ஓட வேல்யூ 75 கொடுத்துருக்காங்க. அப்ப 3 × 2x 6xங்களா? 6x + 27 = 3 உள்ட்ரா மல்டிப்ளை பண்றப்ப 6x + 27 = 75. இப்ப 6x = 75 - 27. இப்ப 6x சால்வ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 16ங்களா? டூ எக்ஸ் 75 - 27. 75 - 27 எவ்வளோங்க? 48. இப்போ x = 48/6. இப்போ x = 8. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 139. என்ன கொடுத்துருக்காங்க? 3/3 பவர் -2 a/m ஹோல் பவர் n a/m × n a/m × n. அப்ப 3/-6 2/-6, அதாவது 2 × 3 னா 6ன்னு வரும். அப்ப பவர்ல மைனஸ் இருக்குன்னா -6. 2/-8 3/-2 4/-2. a இன்வெர்ஸ்னா 1/a. a இன்வெர்ஸ் ஆஃப் mனா 1/a/m 1/a/m. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1/3/6 × 1/2/6 1/2/8 1/3/4 1/4². அப்ப ரெண்டுமே பின்னமா இருக்கு, தலைகீழா மாறுங்களா? அப்ப 2/8 × 3/4 × 4/2 /3/6 × 2/6. தெரியலனா தான் சார் இந்த இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மைனஸ் இருக்குன்னா இது இருக்கிறது மேல போயிடும், மேல இருக்கிறது கீழே வந்துடும். மைனஸ் இருக்கிறப்ப நல்லா நான் வச்சுங்க, அப்படியே மைனஸ் தூக்கிட்டு தலைகீழ எழுதிக்க வேண்டியதுதான். அடுத்து a/m × a/n a/m × a/m + n. அதே மாதிரி a/m / a/n a/m - n. அப்ப இந்த இடத்துல வந்து 2/8 2/6 இருக்கப்ப 2/8 - 6 3/4 - 6 × 4². அப்ப சால்வ் பண்ணீங்கன்னா 2/2 வருங்களா? இங்க 3/-2 3/-2. அடுத்தது 4². மைனஸ் வந்துச்சுனாவே நாங்க 2² × 4² / 3². டிவைட்ல வந்துருங்களா? பவர்ல மைனஸ் இருந்துச்சாவே டிவைட்ல வந்துடும். அப்ப 2² னா 4 4² னா 16/9. அப்ப 64/9 64/9 64/9 சால்வ் பண்ணீங்கன்னா 64 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்னங்க? 7 9 63ங்களா? அப்ப ஈவு மீதி பை வகுத்தி 7/1/9 7/1/9 ஏ ஆப்ஷன். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 140.